மீனா வீட்டுக்கு போனா மட்டும் தான் விஜயா மான மரியாதையோட நடத்தப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே நம்ம விஜயாவை அவமானப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இருக்கிறத சாப்பிட்டுட்டு போங்க, அதுக்கப்புறம் திருடி மாதிரிலாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம எபிசோட் பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே பார்ட்டி பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும்போது வீட்டை பூட்டிட்டு போவாங்க. அதாவது அவங்களோட ரூமை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. அதாவது அந்த வீட்டிலேருந்து எந்த பொருளும் எடுத்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் பூட்டியிருப்பாங்க. அது ரொம்ப விஜயாவுக்கு ரொம்பவே இன்சல்ட்டிங்காக இருக்கும். அது போக அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி விஜயாவை ஆட சொல்லி இந்த ஸ்ருதியோட அம்மா ரொம்பவே கம்பல் பண்ணுவாங்க. நம்ம விஜயாவுக்கு ரொம்பவே அவமானமாயிரும். எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறத பார்த்துட்டு இதனால் அவங்க அவங்களோட ரூமில் உட்காந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்படி அவமானப்பட வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ரவியும் ஸ்ருதியும் வருவாங்க. வந்ததுக்கப்புறமா, "இன்னைக்கு பார்ட்டி தான். அதனால நல்லா செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு சாப்பாடு இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, நாங்க ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டுட்டோம். ஆன்ட்டி என்ன பண்றாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அவங்களோட ரூம்ல இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா, விஜயா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. "என்னாச்சு ஆன்ட்டி? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ரவி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரவி. இனிமே நம்ம இங்கே இருக்க வேண்டாம். என்னைய கொண்டு போய் உங்க அப்பா இருக்கிற வீட்டிலேயே விட்டுரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னம்மா சொல்றீங்க? என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன ஆண்டி? என்னாச்சு? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் என்னைய ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. நான் போகுறதுக்கு இடம் இல்லாமலாம் நான் இங்கே வரல. நீ எனக்கு பிடிச்ச மருமக. அதனால தான் உன் கூட வரலான்னு நினச்சிட்டு நான் நினச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இவங்க எல்லாருக்கும் முன்னாடி, உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் முன்னாடி என்னைய ஆட சொல்லி உங்க அம்மா ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா போயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி அழுதுட்டுருக்குறாங்க. உடனே நம்ம ஸ்ருதி அவங்க அம்மாவ கூப்பிட்டு, "என்ன நினச்சிட்டு இருக்கிறம்மா நீயி? வயசுல பெரியவங்கள இப்படியா இன்சல்ட் பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏய், அவங்களுக்கு நல்லா ஆட தெரியும்லடி. அதனால தான் அவங்கள பத்தி பெருமையா பேசினேன். அவங்கள ஆட சொன்னேன். இதில என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ மானம், அவமானம்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க எதுக்கு அப்புறம் இங்க வந்தாங்க? அதான் மானம் எல்லாம் போயிருச்சே! அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அப்பா சொல்லவும், ரவிக்கு கோவம் வருது.